ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வணக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தோல் சீவாமல் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ மசாலாவோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காய் வேகாது. காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.